Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. அழகு நிலையம், அதாவது பியூட்டி பார்லர் அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல சடனா என்ன ஞாபகம் வரும்? போயிட்டு ஹேர் கட் பண்றது, மேக்கப் பண்றது அப்படின்னு இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கும் சடனா ஞாபகம் வரும். ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு பேய் தான் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த சம்பவத்துல பியூட்டி பார்லர்ல பேய் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த அந்த பார்லர்ல வேலை செய்யற பெண்கள் மட்டும் கிடையாது, அங்க கஸ்டமரா வர நிறைய பெண்களும் அந்த பேயால பயங்கரமா அவதிப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் நமக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நாம தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ நம்ம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். அண்ட் எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவங்க நேம் பூஜா, இவங்க சென்னை சேர்ந்தவங்க. அண்ட் இந்த திகில் பேய் சம்பவம், பார்லர் நடந்த பேய் சம்பவம் பூஜா இவங்களுக்கு தான் நடந்தும் இருக்கு. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா சரியா 2018-19 அந்த டைம்ல தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி பூஜா இவங்க அந்த 2018-19 அந்த டைம்ல காலேஜும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரி, காலேஜ் போயிட்டு வரும், நமக்கு பாக்கெட் மணி பத்தவும் மாட்டேங்குது, ஏதாச்சும் எமர்ஜென்சினா கூட காசே இருக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் பார்ட் டைம்ல வேலைக்கு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களும் யோசிச்சிருக்காங்க. சரி, எங்க போயிட்டு நம்ம பார்ட் டைம் தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதும் அட என் அக்கா பியூட்டி பார்லரில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நானும் ஐப்ரோ ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் அந்த பார்லருக்கு தான் போவேன், என் அக்காவும் ரொம்ப வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா, அவகிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு பூஜா இவங்களும் தன்னுடைய அக்கா கிட்ட, அக்கா நீ பார்லரில் தானே வேலை பார்க்குற, எனக்கு பார்ட் டைம் வேலை வேணும், நான் அப்படியே காலேஜ் போயிட்டு பார்ட் டைம் வேலை பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு அக்கா கிட்ட கேட்கும்போதும் அக்காவும் சரி நான் பார்லரில் போகிறேன், அங்கே போயிட்டு வேகன்சி இருந்ததுன்னா உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு அக்காவும் பார்லரில் போய் கேட்டிருக்காங்க. அக்கா இவங்க கேட்ட அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பார்லரில் பார்ட் டைமுக்கு ஆள் தேவைப்பட்டிருக்கு, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு அக்காவும் தன்னுடைய தங்கச்சியான பூஜா அவங்களையும் அந்த பார்லரில் சேர்த்து விடுறாங்க. இது சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் இந்த பார்லரும் இருக்கு. ஏரியா நேமை மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் அந்த பார்லர் ரொம்பவே பெருசு, அக்கம் பக்கத்து ஏரியாவில் இருக்கிற நிறைய பேருக்கும் அந்த பார்லர் தெளிவாக தெரியும். அண்ட் அந்த பார்லர் அழகு நிலையம் எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு ஜிம்மும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பார்லர் பெண்களுக்காக மட்டும்தான். அப்படிப்பட்ட பார்லர் வித் அந்த ஜிம், அதில் பூஜா இவங்களும் பார்ட் டைம் வேலையும் ஜாயின் பண்ணுறாங்க. வேலையும் ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இவங்க எதிர்பார்த்த மாதிரி நிறைய கஸ்டமரும் வராங்க. ஆனால் அந்த பார்லரில் சர்வீஸும் நல்லா பண்ணுறதுனால இவங்களுக்கும் மாதம் மாதம் அந்த சேலரி அப்படின்றது கரெக்ட் டைம்ல வந்துடுது. இப்படி இவங்க லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. இப்படி இவங்க பார்லர் ரொம்பவே நல்லா போறது சில நியூஸ் சேனலுக்கும் தெரிய வந்திருக்கு. அதுலயும் இந்த வெளிச்சம் டிவி சேனல்ல இருக்கிறவங்க இந்த பார்லரை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு ஒரு டேட்டும் ஷெட்யூல் பண்றாங்க. இந்த டேட்ல நாங்க உங்க பார்லரை ஷூட் எடுப்போம், அதில் நீங்க உங்க வளர்ச்சியை பத்தி பேசுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே கேட்டு பெர்மிஷனும் வாங்கியிருக்காங்க. அண்ட் பார்லர்லயும் ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப சேனல்ல இருந்து இன்டர்வியூக்கும் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பார்லர் இருக்கிற எல்லாருமே அந்த இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நிறைய ஆர்வமும் காட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அந்த பார்லருக்கு பூ விற்கிற ஒரு பொண்ணு வருவாங்க. அவங்க அந்த சமயம் அந்த பார்லருக்கும் வந்திருக்காங்க. வந்து அந்த பார்லரோட ஓனர் கிட்ட பர்மிஷனும் கேட்கறாங்க. அண்ணே, இந்த மாதிரி எனக்கு ஒரு டாட்டூ போட வேண்டியிருக்கு, கொஞ்ச நேரம் உங்க பார்லரை ரெண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓரமா உட்காந்து எனக்கு டாட்டூ போட்டுப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணும் பெர்மிஷன் கேட்க, இது அந்த பார்லரோட ஓனரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி, இந்த பொண்ணு டெய்லி நம்ம கடையில் தானே பூ வித்துட்டும் போறாங்க, சரி தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு அவரும் ஓகே சொல்லிடுறாரு. அண்ட் பூஜா மொத்தம் கிட்ட போயிட்டு கோஆர்டினேட் பண்ணிக்கமா, அவங்க கிட்ட டைமிங் கேட்டு எப்போ ஃப்ரீயோ அப்ப பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இன்டர்வியூக்கும் கிளம்பிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த டாட்டூ போடுற பொண்ணும் போயிட்டு டாட்டூ போடுற ஆட்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பூஜா மற்றவங்க கிட்டையும் கேட்கறாங்க, இந்த மாதிரி டாட்டூ போடணும், ஓனர் கிட்டையும் பேசிட்டு அப்படின்னு சொல்லும்போது இங்க எல்லாருமே அந்த இன்டர்வியூக்காக அறுக்க பறக்க சுத்திட்டும் இருக்காங்க. அதனால இவங்களும் அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. சரி, நீங்க அந்த ரூம் எடுத்துங்க, அங்க போட்டுருங்க, ஆனா சீக்கிரம் முடிச்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்ல, இப்ப டாட்டூ போடுறவங்க போட போறவங்க இவங்க எல்லாருமே தனியா இருக்கிற அந்த இடத்துக்கும் போயிட்டு அவங்க வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க, டாட்டூ போட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பார்லரோட ஹால் பகுதியில அந்த இன்டர்வியூவும் போயிட்டு இருக்கு. டாட்டூ போட வந்தாங்கல்ல
அவங்க அந்த பார்லர்ல ஜிம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா சின்னதா, அந்த ஜிம்ல தான் அவங்களும் டாட்டூ போட்டுட்டும் இருக்காங்க. இப்படி ஒரு சைடு இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடுல டாட்டூவும் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல பூஜா இவங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்காங்க. அப்ப பூஜா என்ன பண்றாங்கன்னா, ஆமா அவங்க தான் டாட்டூ போட்டுட்டு இருக்காங்களே, என்ன மாதிரி டாட்டூ போடுறாங்க, எங்க போடுறாங்க, சும்மா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த ஜிம் ரூம்குள்ளேயும் போறாங்க. போய் பார்த்தா பூஜா இவங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்க வந்த டாட்டூ போட போற அந்த பொண்ணு அவங்களுடைய மார்பகத்துக்கு மேல் பகுதியில தான் டாட்டூவும் போட்டுட்டும் இருக்காங்க. சரி, இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாட்டூ போடுற அந்த நபர் ஒரு ஆண். ரெண்டு பேருமே பெண்களா இருந்தா பிரச்சனை கிடையாது, எனது பெண்களுக்கான ஒரு அழகு நிலை அப்படின்னும் போது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா டாட்டூ போட வந்தது ஒரு ஆண், டாட்டூ போட்டுட்டு இருக்கிறது ஒரு பெண், அதுவும் அவங்களுடைய அந்தரங்க பாகங்கள்ல வந்து டாட்டூவும் போட்டுட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் பூஜா இவங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கூசுற மாதிரி ஆயிடுச்சு. உடனே இந்த ஒரு விஷயத்த அந்த பார்லரோட ஓனர் ஒருத்தர் இருக்காரு, அண்ணா இந்த மாதிரி அவங்க டாட்டூ போட வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பாடியோட பிரைவேட் பார்ட்ல டாட்டூவும் போட்டுட்டு இருக்காங்க, எனக்கு என்னவோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு பூஜாவும் அவர்கிட்ட சொல்ல, அண்ட் அவரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. இப்போ டாட்டூ போட்டுட்டு இருக்காங்க, முடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க வர வரைக்கும் காத்துட்டும் இருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓனர் இவரும் தனியா பேசுறாரு, இந்தம்மா இது வந்து பெண்களுக்கான ஒரு அழகு நிலையம், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி டாட்டூ போடுற மாதிரி, அதுவும் ஒரு ஆம்பளை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நெக்ஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி பண்றதா இருந்தா கண்டிப்பா இந்த இடத்துல உன்னை நான் அலோவ் பண்ண மாட்டேன். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எங்க பார்லரோட பேர் தான் கெட்டும் போகும், இதனால நிறைய பேர் வராமலாம் போயிடுவாங்க, இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கடும் எச்சரிக்கையும் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் பேலன்ஸ் இருக்கிற அந்த டாட்டூவை முழுசா போட்டுறாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜிம் ரூமை விட்டு இந்த பார்லர்ல ஃபேஷியலுக்கு ஒரு ரூமும் இருக்கும், அந்த ரூம்ல ஒரு பெரிய கண்ணாடியும் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு அந்த ரூம்குள்ளேயும் போறாங்க. இதை பூஜா இவங்களும் பாக்குறாங்க. பூஜா கூட இன்னும் ஒரு சில பெண்கள்லாம் இருக்காங்க, அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாட்டூ போட்ட அந்த பெண் அந்த ஃபேஷியல் ரூம்குள்ள போயிட்டு அவங்களுடைய உடல்ல இருக்கிற எல்லா துணிகளையுமே அகற்றிட்டு அந்த பெரிய கண்ணாடியில அவங்க உடம்புல டாட்டூ போட்டாங்கல்ல அந்த ஒரு விஷயத்த ஒரு மாதிரியும் பாக்குறாங்க. அதை மட்டும் பார்க்கல, அவங்க உடம்பே வந்து மேலும் கீழுமா ஒரு மாதிரி பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பூஜா இவங்க நோட் பண்றாங்க. நார்மலா ஒரு பையனா இருக்கட்டும் ஒரு பொண்ணா இருக்கட்டும், அவங்க தனியா இருக்கும்போது கண்ணாடியில அவங்க உடலை பார்க்கும்போது ரசிப்பாங்க, இல்லைன்னா சொல்லல. பட் இந்த இடத்துல அந்த பெண் பண்ற அந்த ஒரு வேலை ஏதோ விசித்திரமாவும் இருக்கு, கொஞ்சம் அமானுஷமாவும் இருக்கு. இந்த ஒரு விஷயம் பூஜா இவங்களுக்கு லைட்டா பயத்தை கிளப்புது. அதுக்கு காரணம் அந்த சமயம் அந்த பெண்ணுடைய முகபாவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் தர மாதிரி தான் இருக்கு. அந்த பொண்ணு அடிக்கடி பூ எடுத்துட்டு வரும்போதெல்லாம் பார்த்திருக்காங்க, ஆனா அந்த மூஞ்சுக்கும் இப்ப அந்த கண்ணாடியில பாக்குற அந்த மூஞ்சுக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்கு. இதுக்கப்புறம் அந்த டாட்டூ போடுற அந்த பெண்ணும் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க உடைகள்லாம் மாத்திட்டு அந்த பார்லரை விட்டும் கிளம்பிடுறாங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது. அண்ட் இந்த சைட்ல வெளிச்சம் சேனல்ல இருந்து வந்தவங்க அந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்படி 1-2 நாளைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லாவும் போயிருக்கு. அதுக்கு அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா பூஜா இவங்களும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு லீவும் போட்டிருக்காங்க. அந்த 2 நாள் உடம்பும் சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் சகஜமா வேலைக்கு வந்திருக்காங்க. இதுல பூஜாக்கு காலேஜ் லீவா இருந்ததுன்னா அந்த ஃபுல் டே பார்லர்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரியே அன்னைக்கு வேலை பார்த்துட்டே இருக்க இப்படியே மதியானம் லஞ்ச் டைம் வருது. அந்த சமயம் பார்லர்ல கஸ்டமர் அப்படின்னு யாருமே கிடையாது, காலியா தான் இருக்கு. அண்ட் அந்த நாள் அப்போ 3 பேர் வேலை பார்க்கறதுக்காக பார்லர்லயும் இருக்காங்க. பூஜா இவங்க மட்டும் இல்லாம இன்னும் 2 பெண்கள். ஸோ இவங்களும் மதிய வேலை சாப்பாடும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பூஜா இவங்களுக்கு ஒரு 2 நாள் உடம்பு சரியில்லாம தான் லீவும் போட்டாங்க. அந்த உடம்பு சரியில்லாத கொஞ்சம் இருந்துட்டும் இருக்கு. அந்த 3வது நாள் பார்லர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு மாத்திரை போடணும்னு மாத்திரையும் போடுறாங்க. மாத்திரை போட்டதுக்கு அப்புறம் இந்த பார்லர்ல இருக்கிற 3 பெண்களும் மதியானம் 2 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இவங்களும் சகஜமா பார்லர்ல தூங்குவாங்க. ஏன்னா அந்த சமயம் கஸ்டமர் யாருமே வரமாட்டாங்க. இதனாலே அந்த பார்லரோட கதவை உள்பக்கம் தாழ்பால் போட்டு அந்த 2 மணி நேரம் இவங்களும் தூங்குவாங்க. இப்படி 4 மணி ஆகுது. 4 மணி ஆனதுக்கு அப்புறம் அந்த பெண்கள்லாம் எந்திரிக்கிறாங்க. ஆனா பூஜா இவங்களுக்கும் மாத்திரை போட்ட அந்த டயர்ட் ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த பார்லர்லயே ஃபேஷியல் ரூம் ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, பெரிய கண்ணாடி வச்சு அந்த இடத்துல ஒரு பெட்டும் இருக்கும். அதில் தான் கொஞ்ச நேரம் படுத்துட்டும் இருக்காங்க. அப்படி படுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ரூம்குள்ள யாரோ ஒருத்தவங்க கத்திட்டு வராங்க. கத்திட்டே வந்து பூஜாவோட காதுகிட்ட, பூஜா என்னை காப்பாத்து, பூஜா என்னை காப்பாத்து அப்படின்னு ஏதோ ஒரு பெண்ணுடைய மரண ஓலத்தோட சேர்ந்த அழுக்குரல் பயங்கரமாவும் கேட்க. ஆனா ஆரம்பத்துல பூஜா இவங்களும் இது ஏதோ கனவு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்களும் சகஜமா தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க.
ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் அந்த சத்தம் கேட்ட உடனே பூஜா இவங்களும் கண்ணை முடிச்சு சுத்தி பாக்குறாங்க. அந்த ஃபேஷியல் ரூமோட கதவு மூடிதான் இருக்கு, யாருமே உள்ள வந்த மாதிரியும் இல்லை. இவங்களும் சுத்தி பாக்குறாங்க, ஆட்கள்னு யாருமே இல்லை. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்டது அப்படின்னு இவங்களுக்கும் பயம் அதிகமாகுது. இருந்தாலும் அந்த மாத்திரை போட்டதுனால கொஞ்சம் மயக்கம் தூக்கமாக இருந்துட்டு இருக்கு. அப்போ பூஜா கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த பண்றாங்க. அது என்னன்னா, இவங்க குடும்பத்துல இவங்க அத்தை இறந்தும் போயிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள தெய்வமா வணங்கிட்டும் இருக்காங்க. மனசுல அத்தை அவங்க நினைச்சிட்டு, அத்தை எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு தூங்கிட்டும் இருக்கேன். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என் காது கிட்ட வந்து ஏதோ அமானுஷமா கத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கணும், என்கிட்ட எந்த கெட்டதுமே நெருங்காம இருக்கணும், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வேண்டிட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்குறாங்க. ஆனா தூங்கிட்டு இருக்கும் போதும் மறுபடியும் அந்த ஒரு குரல் அலறிட்டே பூஜா காதுகிட்ட வந்து, பூஜா என்னை காப்பாத்து, பூஜா என்னை காப்பாத்து அப்படின்னு மறுபடியும் அந்த அலல் சத்தமும் கேட்க பூஜா இவங்களும் சடனா கண்ணு திறந்து பாக்குறாங்க. ஏன்னா இவங்க கூட வேலை பார்க்குற பெண்கள்ல யாராச்சும் பயமுறுத்துறாங்களோ, சும்மா விளையாடுறாங்களோ அப்படின்னு நினைச்சும் இவங்களை கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஃபேஷியல் ரூமோட கதவு மூடினபடி தான் இருக்கு. திரும்பவும் யாருமே இல்லை. இந்த குரல் எப்படி கேட்குதுன்னு தெரியாம இவங்களும் பயத்துல எந்திரிச்சு, எப்பா இங்க படுக்க வேண்டாம், நம்ம எந்திரிச்சு போயிட்டு அந்த பொண்ணும் கூட உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெளியில வந்துடுறாங்க. இப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இப்ப இந்த பார்லர்ல பூஜாவோட சேர்ந்து 3 பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அதுல இன்னொரு பெண், எப்பா எனக்கும் கொஞ்சம் தூக்கமா இருக்கு, இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் வர மாதிரி தெரியல, நான் கொஞ்ச நேரம் ஜிம் ரூம்ல தூங்கிட்டு வரேன் அப்படின்னு அந்த பெண் பூஜா கிட்ட சொல்ல, பூஜா இவங்களும் யோசிக்கிறாங்க, ஃபேஷியல் ரூம்ல தான் இந்த மாதிரி சத்தம் வருது, ஜிம் ரூம்ல எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி, சரி நீ போய் தூங்கிட்டு வா, யாராச்சும் வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பூஜா இவங்களும் சோஃபால உட்காந்துட்டு இருக்க. இப்ப போன அந்த பெண் ஜிம் ரூம்ல கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா சரியா 10 நிமிஷம் கழிச்சு அந்த பொண்ணு ஜிம் ரூம்ல இருந்து அலறி அடிச்சுட்டு வெளியிலயும் ஓடி வராங்க. இப்படி பயந்துட்டே ஓடி வரதை பார்த்து பூஜா அண்ட் இன்னொரு பொண்ணு இவங்க 2 பேருமே பயந்தும் போறாங்க. எதுக்காக இவ இப்படி கத்திட்டு வரா அப்படின்னு. அப்ப பயந்துட்டு வந்த அந்த பொண்ணு பூஜா பூஜா அப்படின்னு பூஜாவே கூப்பிட்டு இருக்க. பூஜா இவங்களுக்கு கிட்ட போயிட்டு, ஏய் என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. அப்ப அந்த பொண்ணு சொல்ற விஷயம், கொஞ்ச நேரம் தூக்கம் வருதுன்னு நான் ஜிம் ரூம் உள்ள போனேன்ல, அங்கே போன உடனே எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது என் மேலே யாரோ இல்லை ஏதோ ஒன்று ஏறுற மாதிரி இருந்தது. நானும் அது கண்டுக்காம நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏறுற அந்த ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் அதிகரிக்கவும் ஆரம்பிச்சுது. சொல்ல போனால் ஒரு மனுஷன் என் மேலே ஏறுற மாதிரி ஒரு வெயிட்டை நானும் உணர்ந்தேன். சரி கண்ணு முழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு முழிச்சு பார்த்தா என் மேல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டும் இருக்கு, பார்க்கறதுக்கே வந்து கோரமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அலறடிச்சு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பூஜாவும் சொல்றாங்க, எது உனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததா அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணும் கேட்குறாங்க, புரியல அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்தது அப்படின்னு அந்த பெண் பூஜாவையும் கேட்க. அப்போ பூஜா அவங்களுக்கு அந்த ஃபேஷியல் ரூமில் நடந்ததில்ல, ஆமாண்டி நானும் கொஞ்ச நேரம் ஃபேஷியல் ரூமில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன்னு போனோம் பார்த்தியா, இப்போ படுத்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க என் காது கிட்ட வந்து பூஜா காப்பாத்து பூஜா காப்பாத்து அப்படின்னு ஏதோ ஒரு பெண் கத்திட்ட வந்தாடி. நானும் கண்ணை திறந்து பார்த்தேன், யாருமே இல்லை, பயத்தில் தான் நானே இங்கே எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும், ஏய் எனக்கு என்னவோ தப்பாப்படுது, இங்கே நடக்கிற இந்த ஒரு விஷயத்த நாம உடனே ஓனர் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு அந்த பார்லரோட ஓனர் வர வரைக்கும் இவங்களும் காத்துட்டு இருக்காங்க. கடைசியா அவரும் வந்துடுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தையும் அவருக்கும் சொல்றாங்க. இப்போ இந்த பார்லர் ஓனரோட மனைவி வந்துடுறாங்க. கணவன் மனைவி இவங்க 2 பேரும் தான் அந்த பார்லரை ரன் பண்ணிட்டும் இருக்காங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் பூஜா அந்த பொண்ணு, எனக்கு என்னன்னு தெரியல, இங்கே ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு, தூங்கும்போது எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி விஷயம் நடந்தது. இதுக்கப்புறம் இந்த பார்லர் டெய்லி நீங்கள் விளக்கேற்றுறீங்களே, அப்படி விளக்கேற்றதுக்கப்புறம் கற்பூரமும் காட்டுறீங்க, அப்படி காட்டுற அந்த கற்பூரத்தை நம்ம பார்லரில் இருக்கிற எல்லா ரூம்லையும் எடுத்துகிட்டு போய் காட்டுங்க, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னமா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் பூஜா அந்த பொண்ணு இந்த கற்பூரம் காட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த எதை நோக்கமா வச்சு பண்ண சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா படத்துல வர மாதிரி தான் இவங்களும் பார்த்து சொல்லியிருக்காங்க. இந்த கற்பூரத்தை ஏற்றி ஒரு இடமா காட்டும் போது எந்த ரூம்குள்ள எடுத்துட்டு போறோமோ உள்ள போன உடனே அந்த கற்பூரம் அணைஞ்சிரும்ல, இன்கேஸ் அங்க ஏதாச்சும் அமானுஷம் இருந்ததுன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த இடத்துல ஏதாச்சும் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு இவங்க 2 பேருமே அதை மனசுல வச்சுதான் ஓனர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஓனர் பெண் அவங்களும் அடுத்த நாளே விளக்கேற்றும் போது கற்பூரம் ஏற்றி அந்த பார்லர்ல இருக்கிற எல்லா ரூமுக்கும் எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஜிம் ரூமுக்கும் எடுத்துட்டு போறாங்க, ஒண்ணுமே இல்லை. இப்படி அந்த ஃபேஷியல் ரூமுக்கும் எடுத்துட்டு போறாங்க, ஒண்ணுமே ஆகல. அந்த கற்பூரம் சாதாரணமா தான் இருக்கு. இப்படி அந்த பார்லர்ல இருக்கிற எல்லா இடத்துக்குமே அந்த கற்பூரத்தை காட்டிட்டாங்க, ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் ஓனரும் பூஜா கிட்ட அந்த பொண்ணு கிட்ட, ஏமா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்களும் கண்டதை போட்டு குழப்பிக்காதீங்க, எதுவுமே இல்லை, ரிலாக்ஸா வேலையை பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்களும் கொஞ்சம் பயத்தை அடக்கிக்கிறாங்க. ஓகே எதுவுமே இல்லை அப்படின்னு சகஜமா வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம் ரூம்ல இவங்க எப்பவுமே வேலைக்கு வரும்போது ஒரு பேக் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பேக்கை அந்த ஜிம் ரூம்ல ஒரு
டேபிளும் இருக்கு. அந்த டேபிள்ல தான் அந்த பேக்கை எல்லாருமே வைப்பாங்க. அப்படி பூஜா இவங்களும் அந்த பேக்கை அந்த டேபிள்ல வச்சுட்டு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு யாரோ அந்த பேக்கை வாண்டடா தூக்கி செவுட்டி அடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த பேக்கும் பறந்து போய் விழுது. இதை பார்த்த பூஜா இவங்களும் இது எப்படி சாத்தியம், இந்த இடத்துல யாருமே இல்லையே, சொல்ல போனா டேபிள் ஃபேன் கூட கிடையாது. இன்கேஸ் டேபிள் ஃபேன் இருந்தா கூட அந்த ரெக்கையில மாட்டி ஃபேன் அப்படி ஓரமா விழுந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனா ஆட்களே இல்லாத போது இந்த பேக்கை யாரு தூக்கி போட்டா அப்படின்னு இவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வருது. இப்ப கீழே விழுந்த அந்த பேக்கை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் அந்த டேபிள்ல வச்சுட்டு அந்த ஜிம் ரூமோட கதவை மூடிட்டு பூஜா இவங்களும் வேலையை பார்க்கலான்னு போகும்போது உள்ளுக்க இருந்து அந்த ஜிம் ரூமோட கதவை யாரோ தட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் உடனே திரும்பி பார்க்குறாங்க. ஆனா அந்த தட்டுற சத்தம் நிற்கவும் இல்லை. பொறுமையா போயிட்டு கதவையும் திறந்து பார்க்குறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்லை. டேய் என்னடா நடக்குது அப்படின்னு இவங்களும் பயத்தோட கதவு மூடிட்டு அங்க ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்களே அவங்க கூட ஐக்கியமாயிடுறாங்க. ஆனா நடந்த விஷயத்த சொல்லலை. இந்த மாதிரி அந்த பார்லர் ஃபுல்லா நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்த ஒரு 2 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மாலி அமாவாசையும் வருது. அன்னைக்கு பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அன்னைக்கு நிறைய பெண்கள்லாம் அவங்களுடைய அழகை மேம்படுத்துறதுக்காக இந்த ஃபேஷியல் ஹேர் கட் பண்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டும் இருக்காங்க. அதுலயும் ஒரு கிறிஸ்டின் பெண் அவங்களுக்கு ஃபேஷியல் பண்றதுக்காகவும் வந்திருக்காங்க. அந்த பெண்ணை அப்படியே அந்த ஃபேஷியல் ரூமுக்கும் கூட்டு போறாங்க. ஸோ கூட்டு போன அந்த பெண்ணை அவங்கள அப்படியே உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அவங்க முகத்தெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த ஃபேஷியல் க்ரீம் எல்லாம் முகத்துல போட்டு விடுறாங்க. ஆனா இந்த ஃபேஷியல் க்ரீமை போட்டு விட்ட அடுத்த ஒரு சில செகண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் ரொம்பவே ரிலாக்ஸா ரொம்பவே பொறுமையா இருந்தா அந்த பெண் திடீர்னு அவங்களுடைய கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ரொம்பவே பதட்டப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பூஜாவும் நோட் பண்றாங்க. கூட இன்னொரு பொண்ணு இருக்காங்க, அவங்களும் நோட் பண்றாங்க. என்ன இவ்வளோ நேரம் சாதாரணமாக இருந்தாங்க, இப்போ இவங்க உடம்பெல்லாம் வேர்க்குது, கை காலெல்லாம் ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பெண் பூஜா கிட்டேயும் கேட்குறாங்க, தயவு செஞ்சு இந்த க்ரீமை கொஞ்சம் கழுவிட முடியுமா, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த பெண்களும் மேம் இப்போதான் மேம் க்ரீம் போட்டோம், ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவ்வளோ டைம்லாம் இல்லை, எனக்கு இப்போவே கழுவிடுங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பணும், உடனே பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அந்த கேப்பில் அவங்க மொபைல் கூட யூஸ் பண்ணல. இன்கேஸ் மொபைல் ஏதாச்சும் பார்த்துருந்தா கூட ஓகே ஏதோ எமர்ஜென்சி போல இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இப்ப பூஜாவும் அந்த பொண்ணுக்கு அந்த கிரீம் எல்லாம் தொடச்சும் எடுக்கிறாங்க. அப்படி தொடச்சு எடுக்கும் போதும் அந்த பெண்ணுடைய முகம் அந்த அளவுக்கு பயந்துருக்கிறது ரொம்பவே தெளிவா தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிரீமை தடவி இருக்கும் போது அவங்களுடைய முகபாவனை தெளிவா தெரியல. ஆனா அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பயத்தோட உச்சக்கட்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சு பூஜாவும் பயப்படுறாங்க, கூட இருக்கிற அந்த பொண்ணும் பயப்படுறாங்க. இந்த இடத்துல இதுக்கு பூஜா பயப்படணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பூஜாக்கு ஆல்ரெடி இந்த ஃபேஷியல் ரூம்ல தானே ஏதோ காது கிட்ட கத்திட்டும் போச்சு. இப்போ அதே இடத்துல தான் கஸ்டமரா வந்த அந்த பொண்ணும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்களே, அப்ப சம்திங் ஏதோ இருக்கு, நம்மளை சுத்தி தான் இருக்கு அப்படின்னு இவங்களும் லைட்டா உணர்றாங்க. இதுக்கப்புறம் கஸ்டமரா வந்த அந்த பெண் அவங்களும் அறக்க பறக்க என்னை விட்டா போதும் அப்படின்னு அவங்களும் அந்த பார்லரை விட்டும் உடனே கிளம்பிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பயந்துட்டு போனாங்களா அந்த பெண்ணை பூஜாக்கு ரொம்பவே கிளியரா தெரியும். ஏன்னா பூஜா இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் அவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. இதனாலே பூஜா என்ன பண்றாங்கன்னா அவங்க அக்காவுக்கு கால் பண்ணி, அக்கா இந்த மாதிரி இங்க ஏதோ தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு, இப்ப வந்த கஸ்டமர் கூட பயந்து போயிருக்காங்க, அவங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, உனக்கும் நல்லா தெரியும், ஆல்மோஸ்ட் உன் ஃப்ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன், இப்பவே போயிட்டு அவங்க கிட்ட என்னன்னு கேளு, எனக்கு என்னவோ தப்பா படுதுக்கா, கொஞ்சம் போய் கேட்டு சொல்லலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அக்காவும் அந்த சமயம் வீட்டுல இருந்திருக்காங்க. உடனே பக்கத்து வீட்டுல போயிட்டு பயந்துட்டு வந்த அந்த பெண் கிட்ட என்னாச்சு, ஏதோ பார்லர் போனியாம், அங்க இருந்து ரொம்பவே அறக்க பறக்க வீட்டுக்கு வந்ததா சொல்றாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்ப அந்த பொண்ணு சொல்ற விஷயம், ஏய் உனக்கே நல்லா தெரியும், நான் எப்பவுமே ஃபேஷியல் பண்ணுறதுக்காக உங்கள் பார்லர் தான் வந்துட்டும் போவேன், அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்தேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி உணர்வை உணர்ந்ததில்லை, இன்னைக்கு அந்த ஃபேஷியல் ரூமில் உட்காந்து ஃபேஷியல் க்ரீம்லாம் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த சமயம் எனக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க அந்த க்ரீம் போட்டு விட்டவங்க என்னை ரூமில் விட்டுட்டு வெளியும் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த ரூம்குள்ளே யாரோ வர மாதிரி வந்தது. சரி நானும் இந்த க்ரீமை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வராங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி வந்தவங்க என் மேலே ஏறவும் ஆரம்பிச்சாங்க. என்ன இது ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது அப்படின்னு நானும் கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெண்ணுடைய உருவண்டி தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு பார்க்கறதுக்கே பயங்கரமா இருந்தா. கொஞ்சம் விட்டு இருந்தா கண்டிப்பா என்ன ஏதாச்சும் பண்ணிருப்பா. அந்த சமயம் பார்த்து அந்த ஃபேஷியல் ரூம் உள்ள ஆளுங்களும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வந்தேன். இது மட்டும் இல்லாம அந்த ஃபேஷியல் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எனக்கு ஏதோ தப்பா ஒரு உணர்வு வந்தது. சம்திங் இந்த இடத்துல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு. ஆனா என்னை சுத்தி ஆட்கள் இருந்ததுனால அதை நான் பெருசா கண்டுக்கல. ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் உண்மையில இந்த இடத்துல பேய் இருக்கிறது நானும் உணர்ந்தேன். என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டும் வந்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்ல,
உடனே அக்காவும் பூஜாவுக்கு கால் பண்ணி ஏய் என்னடி என்னென்னவோ சொல்றாங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்னு அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையுமே பூஜா கிட்டயும் சொல்லிடுறாங்க. இப்ப பூஜா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சு ஓனர் அக்கா கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு அவங்ககிட்டயும் நடந்த விஷயத்த இப்ப கஸ்டமருக்கு நடந்ததுல அதையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நடந்த விஷயம் கூட பெருசா இல்லை, ஆனா கஸ்டமர் இவங்க இந்த மாதிரி பயந்து போனாங்கன்னா அடுத்து யார் வருவா, இந்த ஷாப்பை எப்படி ரன் பண்றது, இந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி அக்கா ஏதாச்சும் பண்ணுங்கக்கா, இப்படியே போனா தப்பாயிரும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல. ஆனா அந்த பார்லரோட ஓனர் ஒரு விஷயத்தையும் யோசிச்சிருக்காங்க. அது என்னன்னா, இந்த பார்லர் நடத்துறாங்கல்ல கணவன் மனைவி, அதுலயும் மனைவி அவங்களுடைய அப்பா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில வருஷங்கள் இறந்தும் போயிருக்காரு. ஆனா அவர் இறந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் இந்த பில்லி சூனியம். அப்பா சைட்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க இவங்க நல்லா இருக்க கூடாது, இவங்க பண்ற பிசினஸ் படுத்துடணும் அப்படின்னு அவர் பேர்ல பில்லி சூனியம் வச்சிருக்காங்க. இதோட பாதிப்பா அப்பா அவரும் இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் அந்த பார்லரோட ஓனர் இருக்காங்கல்ல பெண், அவங்க குடும்பத்துக்கே நல்லா தெரியும் தன்னுடைய அப்பா இந்த பில்லி சூனியத்தால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு. இப்ப அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு யாராச்சும் இந்த பில்லி சூனியம்லாம் வச்சிருக்காங்களோ, ஏன்னா நம்ம பார்லர் நல்லாவே போயிட்டு இருக்கு, மக்கள் மத்தியில நல்ல பேரும் இருந்துட்டு இருக்கு, நம்மளும் நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கோம், ஒருவேளை இந்த ஒரு விஷயம் பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க நமக்கும் சூனியம் வச்சுட்டாங்களோ அப்படின்னு அவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க அப்பாவுக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தோட எதிரொலி தான் இப்ப இவங்களுக்கு இந்த ஒரு பயத்தையும் கொடுத்துருக்கு. இதனால பயந்த அந்த ஓனர் அக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பார்லரை நல்லா சுத்தப்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்கேஸ் யாராச்சும் இந்த சூனியம் பண்ணி அந்த பொருளை நம்ம பார்லரோட ஏதோ ஒரு மூலையில பதுக்கி வச்சிருக்காங்களோ, அதனால தான் என்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணா இருக்கட்டும் கஸ்டமரா இருக்கட்டும் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தால பயப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு அந்த பார்லர்ல இருக்கிற எல்லா ரூமையும் சரி எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அந்த எல்லா இடத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன கிளீன் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சூனியம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட கிடைக்கவும் இல்லை. இப்படி கிடைக்கலன்னு போது அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஆனா ரிலாக்ஸ் ஆன 1-2 நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உடல்நிலை சரியில்லாமலும் போது, அவங்களால நடக்க முடியாத அளவுக்கும் அவங்க உடல்ல பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு போக போக உங்களுக்கும் தெரிய வரும். இது மட்டும் இல்லாம இந்த ஓனர் அக்கா இருக்காங்களா, அவங்களுடைய கணவர் அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட் ஆனது மட்டும் இல்லாம அவருக்கும் கால் உடைஞ்சிருச்சு. ஆனா இந்த பார்லர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வர்றது கம்மியாயிட்டும் இருக்கு. இவங்களுடைய மத்த பிசினஸும் படுத்த படுக்கையாயிருது. இந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளியில வர்றது, என்னதான் பிரச்சனை அப்படின்னு இவங்களுக்கும் தெரியாம முழிச்சிட்டும் இருக்காங்க. இந்த சைடில் பூஜா இவங்களும் ரெகுலராக பார்லருக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்லருக்கு வரும்போதுலாம் இவங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அமானுஷமாக ஃபீல் ஆகும். இதோ நான் தனியாக இல்லை, என்ன யாரோ இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது, அங்கே யாரோ இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு இவங்களுக்கும் ஒரு உணர்வு இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பார்லரில் ஸ்பீக்கரும் இருக்குது, நிறைய இடத்துல ஸ்பீக்கர்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. பூஜாவும் அவங்க மொபைலை அந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணி கந்தசஷ்டி கவசம் பாட்டு போட்டு விட்டால் கொஞ்சம் மனசு அமைதியாகவும் இருக்கும், பயமும் தெரியாது அப்படின்னு இவங்களும் அந்த பாட்டை போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்டு கொஞ்ச நேரம் அந்த பாட்டும் நல்லபடியா போயிட்டே இருக்கு. ஆனா அப்பதான் பூஜா ஒரு விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு ஒரு சைடில் ஓடிட்டு இருக்கு, ஆனா இன்னொரு சைடில் யாரோ அழுதுட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனா அந்த அழற சத்தமும் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்கு ஏத்த மாதிரியும் அப்படியே அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு இவங்களும் அந்த அழற சத்தத்தை நோட் பண்றாங்க. தெளிவா தெரியுது யாரோ ஒருத்தவங்க அழறாங்க அப்படின்னு. இப்ப பூஜாவும் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த அழற சத்தம் எனக்கு மட்டும் தான் கேக்குதா, இல்ல அக்கா இங்கதான் இருக்கா அவளுக்கு கேக்குதா, இல்ல இன்னொருத்தவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு கேக்குதா அப்படின்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா பாட்டு ஓடுது ஓகே, இந்த இடத்துல இந்த பாட்டை தவிர வேற ஏதாச்சும் உனக்கு சத்தம் கேட்குதா அப்படின்னு டைரக்டா கேட்குறாங்க. ஆமாடி ரொம்ப நேரமா இந்த பாட்டு சத்தம் எனக்கு நல்லாவே கேட்குது, ஆனா இது கூடவே யாரோ அழற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு அக்காவும் சொல்றாங்க. சரி அக்காவுக்கும் கேட்குது, அவங்ககிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஏய் உனக்கு ஏதாச்சும் சத்தம் கேட்குதா அப்படின்னா அவங்ககிட்டையும் கேட்க, ஆமாடி ஏதோ அழற சத்தம் எனக்கும் ரொம்ப நேரமாக கேட்குது அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே அந்த அழற சத்தம் தெளிவாக கேட்டிருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது எப்படி கேட்குது அப்படின்னு இவங்களுக்கும் ஐடியா இல்லை. அப்போ பூஜாவோட அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன ஒன்று பண்ணுறேன், நீ பாட்டை ஆஃப் பண்ணு, நான் இந்த இடத்துல பைபிளில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் படிக்கிறேன், அதை படித்தா இந்த சத்தம் அடங்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பைபிள் படிக்கும் போதும் அந்த அழற சத்தம் நின்றுச்சான்னு கேட்டீங்கன்னா அப்பவும் அந்த சத்தம் அழுதுட்டு தான் இருக்கு. இவங்க காது வலிக்கிற அளவுக்கும் கேட்டுட்டும் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த பார்லர்ல 3 பேர் இருக்காங்க. பூஜாவுடைய அக்கா அண்ட் இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அதுல அந்த இன்னொரு பொண்ணு அவங்க திடீர்னு கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. கத்தனது மட்டும் இல்லாம முட்டி போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு ஜிம் ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜிம் ரூமுக்கு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஓடி அந்த ஜிம் ரூம்ல இங்க அங்கன்னு ஒரு இடத்த பார்த்து அவங்களும் ஆக்ரோஷமா கத்துறாங்க. இதை பார்த்த பூஜாவா இருக்கட்டும் அவங்க அக்காவா இருக்கட்டும் ரொம்பவே பதறி போறாங்க. பயம்
பயத்தோட அந்த ஜிம் ரூம் கிட்ட போகும்போது இப்ப ஆக்ரோஷமா கத்திட்டு போனால அந்த பொண்ணு அந்த ஜிம் ரூமை பார்த்து அவ ரொம்பவே மோசமா இருக்கா, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கா, என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இவங்களும் கண்ணா பின்னான்னு பேச அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு சாமி வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த பார்லரில் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த பார்லரோட ஓனர் அக்கா இருக்காங்களா, அவங்க கொஞ்சம் உடம்பு சரியாகி பார்லருக்கு வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல அந்த பொண்ணு சாமி வந்து கத்திட்டு இருக்க அவங்களே ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த சாமி வந்த பொண்ணு அவங்க சொல்கிற விஷயம் அவள் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கா, என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு இந்த ஒரு விஷயம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து அந்த சோஃபாலையும் உட்கார வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணும் சாதாரணமாயிடுறான். என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியல. ஆனா இந்த பக்கம் பூஜாவுடைய அக்கா அண்ட் ஓனர் அக்கா இவங்க 3 பேருமே ஒரு விதமான பயத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஓனர் அக்கா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாய் தற்கால இருக்காரு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பார்லருக்கு வந்து மந்திரிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு அவரும் அடுத்த நாள் பார்லருக்கும் வந்திருக்காரு. அந்த மந்திரிச்ச தண்ணி எல்லாத்தையுமே அந்த பார்லர்ல இருக்கிற எல்லா இடத்துலயுமே தெளிக்கிறாரு. அண்ட் அந்த மந்திரிச்ச பவுடர் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில தாயத்தையும் அந்த பார்லர்லயும் கட்டுறாரு. இன்கேஸ் இந்த இடத்துல ஏதாச்சும் காத்து கருப்பு இருந்ததுன்னா உடனே போயிடும் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. ஆனா அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் கூட இந்த பார்லர்ல வேலை பார்க்குற பூஜா, அவங்க அக்கா, மற்ற பெண்கள் இவங்க எல்லாருமே ஒருவித பயத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பார்லர்ல ஒருவித அமானுஷமான உணர்வை அப்பவும் உணர்ந்துட்டு தான் இருக்காங்க. பொதுவாக இந்த மத ரீதியா அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு போனா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சு வரைக்கும் அந்த இடம் அமைதியா தான் இருக்கும். ஆனா பாய் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட அந்த இடம் அமைதியா கிடையாது. அந்த இடத்துல அந்த நடமாட்டம் இருக்கிறது இவங்களும் உணர்றாங்க. இந்த இடத்துல எல்லா பெண்களும் வேலை செய்யற எல்லா பெண்களும் சேர்ந்து ஒரு முடிவும் எடுக்கிறாங்க. அதை ஓனர் அக்கா கிட்டயும் சொல்றாங்க, அக்கா இதுக்கப்புறம் நாங்க அந்த ஜிம் ரூம்லயும் போக மாட்டோம், இந்த ஃபேஷியல் ரூம்லயும் போக மாட்டோம். கஸ்டமர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள இந்த ஹாலில் வச்சு நாங்க சர்வீஸ் பண்றோம். இதை தவிர்த்து உள்ளெல்லாம் கூட்டு போயிட்டு எதுவும் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களுக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓனர் அக்காவும் ஒத்துக்கிறாங்க. சரிம்மா நீங்க கஸ்டமரை கவனிச்சா போதும் அப்படின்னு சொல்ல, இதுக்கு அடுத்தடுத்த நாள்ல பெண்கள் வர கஸ்டமர் எல்லாருமே அவங்களுக்கு ஃபேஷியல் பண்றதா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள் இங்க இருக்கிற இந்த பெரிய ஹாலில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்த கஸ்டமர் எல்லாருமே அந்த சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே அந்த மதிய வேலையும் வருது, இவங்களும் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பார்லரோட கதவை உள்பக்கம் தாப்பால் போட்டு இவங்களும் உள்ள சாப்பிட்டுட்டும் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பூஜா மற்ற பெண்கள் யோசிக்கிற விஷயம், நாம ஏன் தினம் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு பயத்தில் இருக்கணும், பேசாம இங்க இருக்கிற அந்த ஆன்மா கிட்ட நாம பேசிடுவோமே, ஏன்னா அதுவும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு இவங்களும் அந்த ஆன்மா கிட்ட பேசுறாங்க. இங்க வருமா, நீயும் ஒரு பொண்ணு தான், நாங்களும் பொண்ணு தான், எங்களுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, நாங்க எங்க வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கல, நீ எப்படி இறந்து போன, எதனால இறந்து போன அப்படின்னு எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, சொல்ல போனா நாங்க அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல, இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நாங்க உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நீயும் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு இவங்களும் வாய் வார்த்தையா பேசிட்டும் இருக்காங்க. இப்படி இவங்க அந்த ஆன்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஏதாச்சும் முன்னேற்றம் இருந்தான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா கிடையாது. சொல்ல போனா இதுல இருந்து அடுத்த 1 மாசத்துக்கு அந்த பார்லர்ல கஸ்டமர் சுத்தமா வரல, வரவங்க 1-2 பேர் தான் வராங்க. அந்த 1 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பார்லர் இதை இருண்டடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு இடம் மாதிரி பாக்குறதுக்கு பரிதாபமா இருந்ததா பூஜா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த சைட்ல அந்த ஓனர் அக்கா அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல நம்ம பார்லர் ஓஹோன்னு இருந்தது, இப்போ ஒருத்தர் கூட வரமாட்டாங்களே அப்படின்னு அவங்களும் கொஞ்சம் பரிதாபத்திற்குரிய நிலைமையில தள்ளவும் படுறாங்க. அப்ப அந்த ஓனர் அக்காவே பூஜா அண்ட் மற்ற பெண்கள் கிட்ட, உங்களுக்கு ஏதாச்சும் பேய் ஓட்டுற ஆளுங்க தெரியுமா, தெரிஞ்சா கொஞ்சம் கூட்டுவாங்களேன், இங்க இருக்கிற இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்களே வாய் விட்டு கேட்டுறாங்க. ஆனா பூஜாக்கும் மற்ற பெண்களுக்கும் அக்கா அப்படி யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பூஜாவுடைய அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அக்கா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பாஸ்டர்னு தெரியும், அவரை நான் கூட்டு வரேன், அவரு மேபி உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அக்கா இவங்களும் கிளம்பி போயிட்டு அந்த பாஸ்டரையும் இந்த பார்லருக்கும் கூட்டு வராங்க. அந்த பாஸ்டர் இப்ப பார்லர் உள்ள அப்படி கால் எடுத்து வச்ச அடுத்த செகண்டே திரும்ப கால் ரிவர்ஸ் எடுத்துடுறாரு. அதாவது அந்த பார்லருக்குள்ள வரல, பார்லரோட வாசலுக்கு இந்த பக்கம் தான் நின்றுட்டு ஒரு வார்த்தையும் கேட்கிறாரு, ஏமா ஏதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க, இந்த பார்லருக்குள்ள இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்காச்சும் காதுல யாராச்சும் பேசுற மாதிரி சத்தம் கேட்டுதா அப்படின்னு கேட்க ஓனர் அக்காவும் சொல்லிடுறாங்க, ஆமா பாஸ்டர் இங்க பூஜான்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறான், அவ காதுல யாரோ வந்து பேசுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குன்னு அவளும் சொல்லியிருக்கா, உண்மையிலே என்ன நடக்குதுன்னு தெரியல, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஓனர் அக்கா பாஸ்டர் கிட்ட கேட்கும் போது பாஸ்டரும் சொல்றாரு, ஏமா இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு கெட்டது இருக்கு, ஆனா அது கொஞ்சம் சக்தி வாய்ந்த மாதிரி தான் இருக்கு, இந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாதுமா, இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு வந்த பாஸ்டரும் என்ன ஏது அப்படின்னு வெளிப்படையா சொல்லாம அவரும் வந்த வழியே அவசர அவசரமா கிளம்பிடுறாரு.
அண்ட் ஓனர் அக்காவும் ரொம்பவே கவலையில் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சள் தண்ணியெல்லாம் கரைச்சி நல்லா வேண்டி அந்த இடம் ஃபுல்லாக தெளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் சாமியெல்லாம் கும்பிட்றாங்க, கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் எதுவுமே அவங்களுக்கும் பலன் கொடுக்கல. இந்த சைடில் பெண்கள் எல்லாருமே ஃபேஷியல் ரூம் மூலியம் போக மாட்டேன், ஜிம் ரூம் மூலியம் போயிட்டு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு ஹாலியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது ஓரளவுக்கு பார்த்துட்டு இருந்த அந்த பார்லரோட ஓனர் அக்காவும், இந்த மாதிரி நீங்கள் பயந்து இருக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, ஒன்று நீங்கள் சகஜமாக வேலை பார்க்குறதுனா பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னு அவங்களும் சொல்ல, பூஜாவும் சரி மற்ற பெண்களும் சரி சரிக்கா நாங்கள் வேலையை விட்டு நின்றுறோம் அப்படின்னு அவங்களும் வேலையை விட்டுறாங்க. இப்படி பூஜா மற்ற பெண்கள்லாம் சடனாக வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் அந்த ஓனர் அக்காவும் நீங்கள் இல்லைன்னா நான் வேற ஆளை வச்சு வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேற பெண்களை வேலைக்கும் சேர்க்குறாங்க. ஆனால் பெண்கள் வேலைக்கு சேர்றாங்க, ஆனால் இவங்க சேர்ந்து என்ன யூஸ், கஸ்டமர் வந்தால் தானே அந்த பார்லர் நல்லபடியாக ஓடும். இவங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் கஸ்டமர் யாருமே வரதும் இல்லை. வரது என்னவோ ஒருத்தரோ 2 பேரோ தான். இப்போ பயத்தோட உச்சிக்கே போன அந்த ஓனர் அக்கா அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேசாம நம்ம பார்லருக்கு கணபதி ஹோமம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒருத்தரை வர வச்சு அந்த கணபதி ஹோமம் நடக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அந்த அக்னி குண்டெல்லாம் தயார் பண்ணி இப்போ அதில் அந்த குச்சியெல்லாம் போட்டு கணபதி ஹோமமும் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அந்த கணபதி ஹோமம் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கணபதி ஹோமம் பண்றவரு பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதில் எரியிற அந்த நெருப்பு ஜுவாலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. அண்ட் அந்த நெருப்போட ஜுவாலையில இருந்தும் ஏதோ ஒரு பெண்ணுடைய உருவம் மாதிரியும் வருது. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய உருவம் இவரை பயமுறுத்துற மாதிரியும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியும் வந்திருக்கு. அதெல்லாம் கவனிச்சதுக்கப்புறம் அந்த கணபதி ஹோமம் பண்ணுற அந்த நபர் எல்லாத்தையுமே அப்படியே நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு அந்த ஓனர் அக்கா கிட்ட ஒரு விஷயமும் சொல்கிறாரு, ஏம்மா இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தான் இதை சரி பண்ணுறதுக்காகவும் நீங்கள் நவர் சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனையை என்ன பண்ணாலும் போக்க வைக்கவும் முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இறந்து போன ஆன்மாவும் சுத்திட்டு இருக்கு. அந்த இறந்து போன ஆன்மா தீ குளிச்சு கிருஷ்ணால் ஊற்றி தீ குளிச்சு இறந்தும் போயிருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீ நான் அப்படின்னு யார் எது பண்ணாலும் போகாது. நீங்க யாரை கூப்பிட்டு வந்தாலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணவும் முடியாது. இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறது ஒரு பெண்ணுடைய ஆன்மா அப்படின்றதுனால பொதுவாக பெண்களுக்கு இந்த பார்லர் அப்படின்ற ஒரு விஷயம் அழகுபடுத்துறது அப்படின்றது பொதுவாகவே பெண்களுக்கும் பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அந்த ஆன்மா இருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு கண்டிப்பாகவும் போகாது. இது கூடவே இந்த இடத்துல நிறைய பெண்கள் வந்து அவங்கள அழகுபடுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் அந்த ஆன்மாக்கு பிடிச்ச பேருக்கு சொல்ல போனா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல தங்கியிருக்கு, அதுவும் நிரந்தரமா. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆன்மா உங்க பார்லருக்கு எப்படி வந்திருக்கு தெரியுமா? சமீபத்துல இந்த இடத்துல ஒரு பெண் உடம்புல பச்சை குத்திக்கிறதுக்காகவும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட தான் ரொம்ப வருஷமா இந்த ஆன்மாவும் இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணு உடம்புல தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த பொண்ணு உங்க அழகு நிலையத்துல வந்து பச்சையும் குத்திருக்கா. அப்படி பச்சை குத்துற அந்த ஒரு வலி அந்த பொண்ணு உடம்புல இருக்கிற அந்த பேய்க்கு பெண் ஆன்மாவுக்கு வலி ரொம்பவே அதிகமா வந்திருக்கு. அதனால தற்சமயமா இந்த பச்சை குத்தி முடிக்கிற வரைக்கும் இவ உடம்பு விட்டு நான் வெளியில இருக்கேன் அப்படின்னு அந்த பெண் ஆன்மாவும் தற்சமயமா வெளியிலயும் வந்திருக்கு. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த நல்லா சுத்தியும் பார்த்துருக்கு. சுத்தி பார்த்ததுல அதுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படி தங்கினா அந்த ஆன்மா அந்த இடத்துல ஒரு அறையும் இருக்கு. ஜிம் ரூமை பத்தி சொல்றாரு. அந்த அறையும் அதுக்கு பக்கத்துல இன்னொரு அறையும் இருக்கு, அந்த ஃபேஷியல் ரூம். இந்த 2 அறையில தான் அதுவும் மாத்தி மாத்தி தங்கியிருக்கு. ஏன்னா இப்ப நம்ம உட்காந்துட்டு இருக்கிற இந்த பார்லரோட இந்த பெரிய ஹால் பகுதியில் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பூஜைகள்லாம் பண்ணிருக்கீங்க. உங்க பூஜை சார்ந்த பொருள் எல்லாமே இந்த இடத்துலயும் இருக்கு. இதனாலே அந்த ஆன்மாவால சுதந்திரமா இந்த இடத்துக்கும் வந்து போக முடியல. அதனாலே அந்த இடத்துல தங்கியும் இருக்கு. அதனால்தான் அந்த இடத்துக்கு போற பெண்கள் எல்லாருமே அந்த ஆன்மாவால பாதிக்கவும் பட்டிருக்காங்க. அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே இவங்க எதுவுமே சொல்லல. சொல்ல போனா ஒரு சில விஷயங்கள் அந்த ஓனர் அக்காக்கே தெரியாது. அதாவது அந்த டாட்டோ போடுறதுக்காக வந்தாங்களே அதெல்லாம் ஓனர் அக்காக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இந்த நபர் எல்லாத்தையுமே புட்டு வைக்கும் போது இவங்களுக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது. இது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறம் சரிங்க ஐயா, இதை எப்படி சரி பண்றது, இதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கும், அதை தயவு செஞ்சு சொல்லுங்க, அதை நாங்க பண்றோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு வழி இருக்குமா? ஆனா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பார்லரை மொத்தமா இடிச்சிட்டு நீங்க புதுசா தான் கட்டணும். ஆனா இடிச்சிட்டு மொத்தமா கட்டுறதுக்கு ஓனருக்கா இவங்களாலே முடியாது. அந்த சமயம் அவங்க கிட்ட அதுக்கான பணமும் கிடையாது. அப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் இந்த பார்லரை நம்ம ரன் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம பழையபடி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்களும் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. அந்த பார்லர் கைவிடப்பட்ட மாதிரி யாருமே வராம பாழடைஞ்சு போன மாதிரி தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த பார்லரை கட்டுறதுக்கும் ரெடி பண்றதுக்கும் நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அதை இடிக்கணும் போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் ரன் பண்ணலான்னு பார்த்தா ஒண்ணுமே வரல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அவர் சொன்னதுதான் கரெக்ட், வேற வழியே இல்லை, இதை இடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் யோசிக்க. ஆனா அவங்களுக்கும் இடிக்கிறதுக்கு மனசும் இல்லை. சரி,
பேசாம இந்த இடத்த நாம வித்துடலாம் அப்படின்னு வேற ஒருத்தருக்கும் வித்திருக்காங்க. ஆனா அப்படி வாங்கினவங்க அந்த இடத்துல பார்லர்லாம் வைக்கல, அதை தரமட்டமா இடிச்சிட்டு ஏதோ ஒரு ஆபீஸ்க்கான பில்டிங்கையும் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பார்லருடைய ஓனர் அக்கா அவங்களும் அதை வித்துட்டு அண்ணா நகர், சென்னை அண்ணா நகர் பக்கம் வந்து அவங்களும் செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப புதுசா அந்த பார்லரை இடிச்சிட்டு ஒரு ஆபீஸை கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த இடத்துல நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க அந்த இடத்துல இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்னு பூஜாவும் சொல்லியிருக்காங்க. அப்பனா இன்னமும் அந்த இடத்துல அந்த ஆன்மா சுத்திட்டு இருக்கா இல்லை என்னன்னு கிளியரா தெரியல. ஆனா கடைசியா இந்த பக்கம் அந்த ஓனர் அக்கா அந்த பார்லரை வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா அவங்களும் உணர்ந்திருக்காங்க. ஏன்னா விற்காத வரைக்கும் அவங்க குடும்பத்துல பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் கஷ்டம் அப்படின்னு பலவிதமான கஷ்டங்கள் அவங்க குடும்பத்தை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருந்தது. கடைசியா வித்தா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வித்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க பிரச்சனையே இல்லாம அண்ணா நகர்ல ஒரு இடத்துல இப்போ நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் பூஜா இவங்க வாழ்க்கையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்த பேய் சம்பவம். இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இந்த பேய் படம், பேய் சீரிஸ் அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில இப்படி நடக்கும் அப்படின்னு அவங்களும் எதிர்பார்க்கல. பட் நல்ல விதமா அவங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையுமே இல்லாம முன்னாடி அவங்க அந்த பார்லர்ல இருந்து வேலையை நிறுத்திட்டு சேஃப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பார்லர் போனீங்கன்னா நாலா பக்கமும் கொஞ்சம் பாருங்க. மேபி ஒரு சில பேர் பார்லர்ல இருந்து கூட இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்ததுன்னா பார்லர்ல இருந்து தான் ப்ரோ நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு கமெண்ட் போட்டுருங்க. அண்ட் பூஜா இவங்க லைஃப்ல நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் அவர். கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நானும் இது வரைக்கும் எதிர்பார்க்கல பார்லர்ல இந்த மாதிரி பேய் சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு. கடைசியா பார்லர் பேய் சம்பந்தப்பட்ட இன்சிடென்ட்டையும் நாம இப்ப பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையுமே கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அப்படி நம்ம வீடியோவை, நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம நீங்க ஷேர் பண்ணிருங்க. கூடவே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களை வந்து விடை போறது உங்கள் நான்